ஹாய் கைஸ், வெல்கம் டு இமேஜ் பிளாக்ஸ். அகைன் திரும்பவும் ஒரு வீடியோவில் சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். அதாவது இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தா நேற்று இல்லை முன்னா நாள் வந்து நாங்கள் கண்டுபிடிக்க போகணும். ஸோ அதில் இருக்க 3 மெம்பர்ஸ் இருக்கிறோம். புதுசாக 3 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அகைன் வெல்கம் டு இமேஜ் பிளாக்ஸ். இன்றைக்கி ஒரு எங்கள் ஊரில் ஒரு அழகான ஒரு இடத்த தானே பார்க்க போகிறோம். சாங்க இவர் தான் எங்கள் பிளான் இன்ஜினியரே இவர் தான். பிளானிங் இன்ஜினியரே இவர் தான். அது இல்லாமல் வாலிபால் பிளேயர், லோசர், ப்ரோ பிளேயர் சேது சம்திங் சிகாமணி. அது எப்போ வச்ச பேர்? ஒரு சிரிப்பு தாண்டா அழகு. சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? நாங்கள் இங்கே வீடியோ எடுத்து போய்கிட்டு இருக்கோம். பின்னு கிடந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸு என்ன சொன்னீங்க? ஹாய் போகிற ஃப்ரெண்ட்ஸுட்டு வர இந்த நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் எப்படின்னா கிறிஸ்தி பெற்ற இடத்துக்கெல்லாம் போவோம் அப்படின்ட்டு தான். ஆனால் இப்போ காடை நோக்கியே போய்க்கிருக்கோம். இந்த பயணம் வந்து எதை நோக்கி போய்க்கிருக்குன்னே தெரிய மாதிரி சொங்க. வேலைக்கு போகிறது கோல் அடிக்கணும். ஜென்ரேட் ஆகிட்டே இருக்குது. சின்ன வயசுல இந்த இடத்துக்கெல்லாம் வரும்போது பயங்கர பயமா இருக்கும் தானே. இருட்டா இருக்கும்மா. கொத்தா சரியான நினைச்சுக்காங்க. இப்போ 7 வயசானாலும் இருந்தாலும் தனியாக வரும்போது கொஞ்சம் கிறுக்குன்னு தான் இருக்குண்ணா. அப்படி இந்த ரோட்டில் வர மாட்டோம் மேடம். நம்ம அதானே அடே இதில் தானே நீங்களாம் இங்கே வந்து செத்துக்கு. என்னண்ணா காய்ஸ் இது இதுக்கு முன்னுக்கு நாங்கள் வருவோம். இந்த ரோட்டில் போக மாட்டோம் காய்ஸ். ஆக்சுவலாக இது வேறு இடம் இருக்குது. ஆனால் புதுசாக இதுலேயும் போகலாம். ஏன்னா அந்த மண்சரி வந்ததுக்கு பிறகு அந்த ரோட்டு கம்ப்ளீட்டாக வந்து மாறிடுச்சு. ஆனால் அதில் போகிறது ரொம்ப கிட்ட. பாருங்க ஒருத்தன் போகிறான் ஊரே கரைச்சி குடிச்சிடுவான் இன்னொரு 10 வருஷத்தில். ஏன்னா மது இன்னொரு 10 வருஷத்தில் ஊரே கரைச்சி குடிச்சிடுவான். ஐயோ இந்த நண்டு வீடியோ பிடிக்கிறதுக்கு ஒரு இடத்துக்கு போனோம் தானே காய். கிட்டத்தட்ட அந்த இடமும் இந்த இடமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இங்கே தண்ணி கூட கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகணும். அப்புறம் ஃபோன் இந்த வாட்டர் ப்ரூஃப்னால கொஞ்சம் கவனமாக இருக்கிறோம். கேர்லெஸ்ஸாக இருக்கும். ஆனால் நார்மல் ஃபோனாக இருந்திருந்தால் கதம் சாவு சனியனே சாவு. இங்கே செத்துறாத. இதில் மீன் இருக்கு தானே தாங்க காய்ஸ். இதில் மீன் இருக்கு காய்ஸ். பார்க்கும்போது தெரியும். குளிக்கிறதுக்கு சட்டப்படி. ஆனால் குளிக்கிறதுக்கு மாதிரி வந்திருக்கா. என்ன சங்கரு குளிப்போமா அங்க குளிப்போமா? எலர்ஜிக்கோ வேற லெவலாக இருக்குல்ல. இன்றைக்கி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அதாவது இது வரைக்கும் நம்ம ஃபோனை வந்து தண்ணிக்குள்ளே கொண்டு போனதே இல்லை. இன்றைக்கி நான் உங்களுக்காக இந்த ஃபோனை வந்து தண்ணிக்குள்ளே கொண்டுட்டு போகிறேன். மீன் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். சங்கர் தெரியுதா மீன் இருக்குது? நான் சொன்னேனே காய். கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 10 வருஷம் முன்னாடி ஊரை வித்துருவேன். வந்ததுக்கு சேதுவுக்கு எவ்வளோ நஷ்டம்? சேது புதுசாக இருப்பா. போனாலும் ஒன்றாவது
இப்போ இதில் குளிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணோம். இதில் குளிக்கலான்னு பிளான் பண்ணோம். 2 பேர் ரெடியாக இருக்கோம். ஓகே, குளிக்க வரோம். உள்ளுக்கு தண்ணியில் இறங்கி எப்படி இருக்குன்றதை காட்டுறேன். ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது நமக்கு, ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. இன்னும் இப்படி என்ஜாய் பண்ணிடுங்க மாநகரத்தனம். சரியா சரியா ஓகே காய்ஸ், குளிக்க முடிச்சிட்டோம். நீங்கள் தான் குளிச்சிட்டோம். அப்படியே கொஞ்சம் ட்ரெஸ்ஸை நான் மாற்றிட்டு கண்டினியூவாக போவோம். அப்பா, இதுக்கு பிறகுதான் நான் வந்த பிளானே வேற, இங்கே நடந்தது வேற. ஏன் அப்படின்னா, நாங்கள் இங்கேயே முன்ன மாணிக்கக்கல் தோண்டின இடத்த பார்க்க தான் வந்தோம். எங்கள் ஊரில் அது கொஞ்சம் அது ஃபேமஸ். சாட்டினோனா பத்தல் அப்படின்னா கொஞ்சம் ஃபேமஸ். அதை பார்க்க தான் வந்தோம். ஆனால் வந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு இடம் செட் ஆகும்னு எதிர்பார்க்குறேன் குளிக்கிறதுக்கு. என்னை தவிர எல்லாருமே கஷ்டப்பட்டுட்டாங்க. காய்ஸ், முன்னே இதெல்லாம் இப்படி கிடையாது காய்ஸ். முன்னே வந்து அங்கே இருக்கிற ரோட்டு நான் சொன்னேன்ல மண் மூடி இருக்குன்ட்டு, அப்படியே வந்து அந்த கல்லுக்கு வந்துடலாம் காய்ஸ். ஆனால் இப்போ இந்த மழை வந்ததுக்கு பிறகு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கண்டென்ட் எடுக்க வந்து நம்ம கருமாரி பண்ணிட பக்கம் மச்சான். போயிட்டு வரல தண்ணியில் இறங்கும். ஆனால் முன்னே அங்கிட்டு இருந்து இங்கிட்டு பார்ப்போம், இப்போ இங்கிட்டு இருந்து அங்கிட்டு பார்க்க வேண்டியதாக இருக்குது. கொஞ்சம் ஃபேமஸான இடம் காட்சி இது. முன்னையெல்லாம் இதில் தான். இது கிட்டத்தட்ட எத்தனை அடி சங்க? எத்தனை அடி? 90 அடி. பயங்கர ஆழம். இதில் தான் முன்னே வந்து இந்த மணியக்கல்லாம் இதில் தான் நோண்டினாங்க. நான் அந்த டைம் வந்து இந்த ஐவமாக இருந்தேன். இப்போ நான் எருமக்கடை மாதிரி வளர்ந்துட்டேன். இந்த இடம் அப்படியே தான் இருக்குது. எருமக்கடை இருக்கிற அவளுக்கு அங்கே வந்த ரோட்டம் மறந்துட்டோம். ஜட்டி போனால் போயிட்டு போகுது. நாளைக்கு இல்லை, 2 ஜட்டி வச்சுருக்கேன் நான். அங்கே தள்ளிக்காரன். ஆனால் இது வந்து அந்த வெள்ளம் வந்த டைம் வந்ததாக இருக்குன்னா இதெல்லாம் சீரியஸ்லி அங்கிட்டு இருந்தால் காய்ஸ் தண்ணி வரும். இதுக்கு இந்த இடம் வரைக்கும் இருந்துச்சு. கல் இருக்கும், இதில் கட்டாயம் இருக்கும், மாணிக்கல் இருக்கும் காய். சங்கர், நீ நினைக்கிற இதில் பெரிய மீன் இல்லைன்ட்டு இருக்கு. சரி 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 ஐசிங்க பாருங்க, குட்டி குட்டி மீன்லாம் போகுது. இதுல பெரிய மீன்ல அது ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்டேன்? இத்தனை பேர் இருக்காங்களே, கேட்க கூடாதா? எந்த முட்டை போடுற வரைக்கும் கல் வந்து அப்படி போடுறதானே? ஆமா, அந்த கல் போயிட்டு பெரிய கல்லா போட்டு போடுறது. இன்னொரு 5 வருஷத்துல இது இன்னும் வேற மாதிரி மாறிடும். பழைய ஃபோட்டோலாம் இருக்கா இங்கே பிடிச்சது? இப்படி ஒரு கல் கிடைச்சுன்னா போதும் காய். யூடியூப் தேவையில்ல, வேர்ல்டு வைட்ல கொஞ்சம் ஹைலைட் ஆயிரும். ஸ்ரீலங்கன் வைட்ல ஹைலைட் ஆயிரும். சின்ன வயசுல இருக்கும்போது காய் அந்த கல்லுக்கு வருவோம் சொன்னல, அங்கே திரிபன்னு சொல்லி ஒரு இடம், நோக்கியா X6600 நினைக்கிறேன்.
அந்த ஃபோன் அந்த டைமில் கொஞ்சம் ஃபேமஸாக இருந்துச்சு. இன்ன வரைக்குமே அது அதுக்குள்ளே தான் கிடக்குது. கிட்டத்தட்ட அது ஒரு 15 வருஷம் ஓ நீங்கள் வந்து அந்த கதை கேள்விப்பட்டு அதை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு வந்துருக்கீங்களோ? ஆற்றுல அந்த கோடாரியை போட அன்றைக்கி தங்க கோடாரி கிடைக்கும். குண்டே போடுவேன். பாருங்க பின்னுக்கு இருக்குல்ல இடம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு லெவல் இருக்குல்ல. என்னதான் வெளியில் சுற்றினாலும் இந்த உள்ளூரில் சுற்றுற மாதிரி ஒரு ஃபீல் வரவே வராதுடா. இல்லைடா உன்னோட தானே கட்சிக்கிறீங்க. ஆக்ரோஷமாக இருக்காது, ஆவேசமாக இருக்கு. சென்சார் கட். எதுக்கு கல் தெரியிருக்க? ஸ்கேன் பண்ணி மாணிக்கலான்னு பார்க்கையா? டெக்னாலஜியா வந்துடணும். ஸ்டோன் மாணிக்கல் பொய்யா வாழ்க்கை வரலாறே 97% கவரேஜ் இல்லை. சரி எனக்காக ஒரு ஆசை, கொஞ்சம் இறங்கி பாருங்களேன் பனியை. ஒரு வீடியோ பண்ணிட்டேன் தானே, இவன் கல்ல வீசி இருக்கான் மாணிக்கல்ல இருக்கான். இப்போ ஆளும் குறைஞ்சிருக்குமா கூடி இருக்குமா? பெரிய மீன் இருக்கு சங்கர். அதெல்லாம் ஏயெல்லாம் பொய். அதெல்லாம் பொய் தான். என்னன்னு பேர் போட்டிருக்கேன்? இந்த கல்லை விட்டு ஜாதி இதே மாதிரி கருங்கல் தான் கொடுத்து வச்சுருக்காங்க. வந்ததுலேருந்து 4 பேர் 4 மூலையில் என்னடா செஞ்சுக்கிறீங்க? நம்ம நேரத்துக்கு கிடைக்காது சங்கரி. அடங்கொம்மால என்ன சந்தேகம் எனக்கு ஐஸ் இதில் மாணிக்கல் இருக்கும் அப்படின்ற மாதிரி தீவிரமாக ஆராய்ச்சி செஞ்சுருக்கீங்க. அடே நீ அங்கே போய் செத்துக்கிட்டு போயிடாரு, நம்ம கண்டிப்பாக அவனை தேடவே மாட்டோம், அப்படியே போய் சேர்ந்துருவோம். கொள்ளு கொள்ளு. செத்துட போனான்டா. சேது எங்க ரோட்டை சொல்ல சேது எங்க சூட்டி என்ன வீடுனா இதுல ஏறுமா சேங்க? இதுல ஆத்தோடையா? இதுலயா அந்த ரோட்லையா? வந்து நடுக்காட்டில் அப்படி அனாமத்தமாக இருக்கிறது. இதில் போமா வந்த ரோட்லேயே போங்க. அந்த வேலை முடிச்சு வந்தோம். சீரியதாக ஒரு குளியல் படு மாட்டியா அம்மா காட்டிடுங்க. பயங்கரமாக மாட்டியா? இல்லை இதில் போகிறது என்ன பெரிய பிரச்சனைனா போகிறதுக்கு ரோட்டே கிடையாது. அதுதான் மெயின். ரொம்ப கஷ்டத்துக்கு மத்தியில் தான் இறங்கி வந்தோம். ஆமாம் சாமி. ஆமாம் இருக்கும் சங்கரே அதே தான் போகும். வந்த ரோட்டில் கூட போயிடலாம் காய். சி புதுசாக ரோட்டில் கூட போயிடலாம் காய். ஆனால் வந்த ரோட்டில் போகிறது ஒரு ரொம்ப கஷ்டம். எங்கன்னா வழுக்கும். ஐயோ இல்லைன்னா ஏறி போகிறது அவ்வளோ சேஃப்டி கிடையாது. அப்படி போகிற இடத்துல இல்லை நீ உட்காந்து என்னடா திற நல்லா அரிசி எடு.
எடுத்து கொடுத்து யாரும் சொல்ல மாட்டியா? ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னது? ஐயோ தண்ணீர் போகுது. கல்சல்ல ராஜேஷ் ஏ ஹெல் அதுல இறங்கிட்டேன். குளிச்சு அதுக்கே வந்துட்டோம். செத்துட்டேனியா செத்துறியனா அங்கேயே போய் பாஞ்சிட்டு இருக்கேன். லைவா டெத்து பார்த்துருக்கீங்களா? இப்போ வாடிங்க அவன் சொல்ல பண்ண GoPro ஒன்று வாங்கினதாங்க சரியாக இருக்கும். இல்லாட்டி ரொம்ப கஷ்டம் போனேன். சரி 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 எல்லாம் தாண்டி போகும்போதே உயிர் போயிட்டு உயிர் வருது. கொஞ்சம் வலிக்கிட்டு வந்தாலும் பல்லெல்லாம் தெரிஞ்சு போயிருங்க. எப்போ இதான் வந்த வியூ. கீழே இருந்து மேலே பார்த்தா எப்படி இருக்கும் அப்படி தான் இருக்கும். ஓகே கைஸ், நாங்கள் போயிட்டு வந்துட்டோம். பயங்கர லேட் ஆகிடுச்சு. திரும்பவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடம் விடை பெற்றுக் கொள்ளும் நாங்கள் என்றும் உங்களுடன் அன்பு நண்பர்கள். Love you all. Bye.